ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்கிறேன். காமராஜர் இருக்கார்ல, அந்த காலத்தில் அவர் சிஎம்மாக இருக்கும் போது ஒரு லேடி ஒரு பெண் தேடி போயிருக்கு வீட்டுக்கு. அவர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்துருந்துருக்காரு. அப்போது தேடி போகையுமே நம்ம எடுபடி எல்லா கட்சியிலையும் ஒரு எடுபடி இருக்கும் பாருங்கள், வாசலில் சிஎம் பக்கத்தில் ஆட்கள் இருக்கிற மாதிரி. என்னம்மா வந்திருக்கும் போது, நான் ஐயாவை பார்க்கணும். ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது, சிஎம்மெல்லாம் பார்க்க நீ ஒரு ஆள் கிடையாது, பார்க்க முடியாதுன்னு இவர் கேட்டுகிட்டே இருந்து என்ன சத்தம் கேட்குட்டு, என்னப்பா அந்த அம்மா உள்ளே வர சொல்லணும். அப்போ அந்த அம்மா உள்ளே போகையும் என்னம்மான் இருக்காரு, ஐயா என் தங்கச்சி மகளுக்கு காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, 16 ரூபா கட்ட சொல்கிறாங்க. 16, வெறும் 16 ரூபா. என்ன காசு இல்லையா என் தங்கச்சி மகளுக்கு கட்டுறதுக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, பக்கத்தில் உள்ளவர், சும்மா ஒரு ரிச்சாக்காரன் வண்டிக்காரன் பொண்டாட்டி மாதிரி தெரியுது, பொய் சொல்கிறா, தலையில் அழுக்கு தலை, கிழிஞ்ச சட்டை, அழுக்கு சேலையோடு போயிருக்கு அந்த அம்மா, கையில் ஒரு குழந்தையும் வச்சுட்டு. அது இந்த அம்மா பொண்ணா. அப்படியா 16 ரூபா கேட்காங்களாக்கும். சரி, இந்த 16 ரூபாயை அந்த அம்மா கையில் கொடுத்து விடு. ஐயா பொய் சொல்கிற ஐயா கேட்க, கொடுத்து விடப்பான்னு கொடுத்து விட்டாச்சான். இந்த அம்மா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே வாசலுக்கு நிற்கான். சொன்னேன் ஐயா, பார்த்தீங்களா அன்னைக்கு 16 ரூபா கொடுக்க ஏமாத்துவான்னு சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். இந்த மறுபடியும் வேறு எதுக்கும் கேட்க வந்திருக்கா பார்த்தீங்களாங்கும் போது என்னன்னு கேளுப்பான்னு. ஐயா நீங்கள் 16 ரூபா கொடுத்தீங்கல்ல, காலேஜ் ஃபீஸ் 14 ரூபா, வெறும் 14 ரூபா தான், 14 ரூபாய். இந்த மிச்சம் 2 ரூபா இருக்குது, அதை நான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன்னு சொன்னாப்பிள்ளையாம். அப்போ காமராஜர் சொன்னாராம், பத்தியா எவ்வளோ நேர்மையாக அந்த அம்மா இருக்காங்க, 16 ரூபா வாங்கிட்டு போயிட்டு 2 ரூபா மிச்சத்தை திருப்பி கொண்டு என்னமோ சொன்னியேன்னு. நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கால காமராஜர் மாதிரி இன்றைக்கி காமராஜர் பேரன், காமராஜர் இனம்லாம் வாழ்கிறாங்க. அவரை மாதிரி யார் வாழ முடியுமா? அவரை மாதிரி சிஎம்மை ஒரு சாதாரண பெண் பார்க்க முடியுமா? சாதாரண பெண் கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் இப்போ யாரும் தேடுறாங்களா? நோட்டு இருக்கா, செக் இருக்கா, அப்போ தான் கட்சியிலே சேர்ப்பங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த காலத்தில் அவர் ஏழ்மையானவங்களையும் கஷ்டப்பட்டவங்களுக்கும் அவர் உதவி செஞ்சுருக்காரு. அவருக்கே கடற்கரையில் சிலை கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? எங்கேயோ கொண்டு அவர் இறந்ததுக்கு பதிச்சிருக்காங்க. காமராஜரை மாதிரி யாரும் வாழ முடியாது. நானேன்னு சொல்கிறதெல்லாம் பொய். உண்மையா தப்பா கமெண்டில் சொல்லுங்கள்.